நீங்கள் சுகர் சாப்பிட்றதில்ல, ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிட்றதில்ல, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எதுவுமே குடிக்கிறதில்ல, அப்படி இருந்தும் உங்களுடைய வெயிட் வந்து கம்மியாக மாட்டேங்குதா? அதுக்கு காரணம் சாப்பாடை தாண்டி இன்னும் சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நம்ம உடம்புல வந்து ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கும். அந்த பேராமீட்டர்ஸ் என்னென்ன, நம்ம சாப்பாடு கரெக்டாக இருந்தாலும் எதனால நமக்கு வெயிட் குறைய மாட்டேங்குது, நம்ம அந்த பேராமீட்டர்ஸை கரெக்ட் பண்ணி எப்படி நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் ஷேக் சையத், வெல்னஸ் கோச், 2 times Ironman finisher, ultra cyclist, race across America qualifier, Kashmir to Kanyakumari cycling world record holder, ultra runner and 4 times national level kung fu gold medalist. இன்னைக்கு வீடியோவில் சாப்பாட்டை தவிர நம்மளோட வெயிட் கெயினுக்கும் நம்மளுடைய ஃபேட் அக்குமுலேஷனுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 7 முக்கியமான பேராமீட்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2-3 விஷயங்கள் வந்து நானே தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோக்காக ரிசர்ச் பண்ணும்போது தான் அந்த தப்புகள்லாம் வந்து எனக்கே தெரிய வந்துச்சு. ஸோ கடைசி 2 பாயிண்ட் வந்து உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பர் 1 பேராமீட்டர் நம்ம உடம்புல வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் ஃபேட் கெயின் ஆகிறதுக்கும் முக்கியமான ரீசன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து பேங்க்கில் நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அந்த கடன் வந்து எப்படி திருப்பி கட்டணும், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே அது வந்து நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டேஞ்சர் சிக்னல். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் வெயிட் கெயினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு வரக்கூடிய சிக்னல் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற உணவை வந்து சேர்த்து வை அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரீசன்ஸாக இருக்கும், ஆஃபீஸ் ரீசன்ஸாக இருக்கும், அல்லது கடன் பிரச்சனையாக இருக்கும், அல்லது வந்து நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம ஏமாற்றிருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டு இடத்துல வந்து குப்பையை கொட்டிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி பல காரணங்களில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் நம்ம பாடிக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே இவனுக்கு வந்து சாப்பாட்டு ரீதியாக ஒரு பிரச்சனை வரப்போகுது, இவனுக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்குமோ கிடைக்காத, உணவை சேர்த்துவை அப்படிங்கிற சிக்னல் தான் நம்ம உடம்புக்கு போகும். ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புக்கு நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து உணவை சேர்த்துவை அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம பாடி வந்து சாப்பாட்டை எப்படி சேர்த்து வைக்கும் அப்படின்னா அது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் சேர்த்து வைக்கும். ஸோ நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம மற்ற விஷயங்களில் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவை கொழுப்பாக மாற்றி நம்ம உடம்பு வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். அதுவும் குறிப்பாக நம்மளுடைய வயிற்று சுற்றி பகுதியில் தான். அதனால தான் நமக்கு வந்து கண்ட்ரோலாக சாப்பிட்டாலும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டாலும் வந்து நம்ம உடம்புல ஃபேட் பர்சன்டேஜ், அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய தொப்பையோட சைஸ் வந்து கூடிக்கிட்டே போகிறதுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் கூடுதோ அப்போல்லாம் நம்ம உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஹார்மோனு தான் இந்த கொழுப்பை சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு அஸ்திவாரமான காரணமாகவே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு ஒரு 3 சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேன். டெய்லி காலையில் ஏர்லி மார்னிங்கில் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து வாக்கிங் போங்க. ஸோ அப்படி வாக்கிங் போகும்போது, அதுவும் குறிப்பாக நேச்சரில் நம்ம வாக்கிங் போகும்போது நம்ம மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். 2வது, உங்களுக்கு என்ன கவலை இருக்கோ அதை வந்து ஒரு நோட் புக்லேயோ ஒரு பேப்பர்லேயோ வந்து எழுதி வைங்க. ஏன்னா ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சிட்டாலே half of the problem is solved அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை எழுதுகிறோமோ அப்போயே வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மளால் கன்சைஸ் பண்ண முடியும். அப்படி கன்சைஸ் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷனும் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையை வந்து உங்கள் நோட்டில் எழுதுங்க. மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு பேப்பரில் எழுதி அதுக்கப்புறமா கிழிச்சு கூட போட்டுருங்க. ஆனால் அது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் மனசுலேயே வச்சுருக்காம ஏதாவது ஒரு வழியில் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதுறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. 3வது எஃபெக்டிவான டிப் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேர்னிங் த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. ஆமாங்க, நோ அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது கற்றுக்குங்க. ஏன்னா அதிகபட்சமாக நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் இந்த வேலையை நீ செஞ்சிரு, அடுத்த வேலையை சேர்த்து செஞ்சிரு, சாயந்தரம் வந்து ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணி நீ வேலையை செஞ்சிருன்னு சொல்லும்போது இப்போ மேனேஜர் சொல்லிட்டாரு நம்ம எப்படி இதை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் அப்படின்னு நம்ம தலையாட்டியே பழகிட்டோம். அப்படி இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி அதிகப்படியான வேலைகளுக்கு நீங்கள் வந்து நோ சொல்லி பழகுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நோ சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே இவர் வந்து இந்த அளவுக்கு தான் வேலை செய்வார், இதுக்கு மேலே சொன்னால் வந்து அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு எல்லாரோட மைண்டில் வந்து பதிய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் ஸ்டார்டிங் நீங்கள் எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்னால் முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் முன்னெல்லாம் நீ நல்லா வேலை பார்த்து இப்போ ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸை தான் கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நோ சொல்லி பழகுங்க. அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி எதெல்லாம் போதோ அதுக்கு நீங்கள் நோ சொல்லி பழகுனாலே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக ஆரம்பிக்கும். 2வது ரீசன் தூக்கம். தூக்கத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப். ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம 7 மணி நேரமாவது நம்ம தூங்கி ஆகணும். 2வது இந்த 7 மணி நேரம் தூங்குறோம் பார்த்தீங்களா, அந்த தூக்கம் வந்து கண்டினியூஸான தூக்கமாக இருக்கணும். அதாவது நைட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்குவேன், அதுக்கப்புறம் நான் வந்து பகலில் ஒரு 2 மணி நேரம் அல்லது இன்னும் ஒரு 4 மணி நேரம் தூங்கி அந்த தூக்கத்தை வந்து நான் ஈடுகட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தூங்குனீங்க அப்படின்னா அந்த தூக்கம் வந்து நமக்கு பத்தாது. ஏன்னா நம்ம தூங்குறது வந்து கண்டினியூஸாக நம்ம தூங்கினா தான்
நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ஒரு ரீசெட் ஆகி பேலன்ஸ் ஆகுறதுக்கு இந்த கண்டினியூஸ் 7 hours ப்ளஸ் தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம தூக்கத்தை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்ம உடம்புல 2 ஹார்மோன் வந்து பரதநாட்டியம் ஆரம்பிச்சிடும். ஒன்றுக்கு பேர் வந்து கிரிலின், இன்னொன்றுக்கு பேர் வந்து லெப்டின். இந்த கிரிலின்கிற ஹார்மோன் தான் வந்து நமக்கு பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து நம்ம தூக்கம் சரியா இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல அதிகப்படியாக சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ தேவையே இல்லாமல் நம்ம அளவுக்கு அதிகமான சாப்பாடை வந்து சாப்பிட ஆரம்பிப்போம். ரெண்டாவது, இந்த லெப்டின் ஒரு ஹார்மோன் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஹார்மோன் தான் நமக்கு போதும் அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுக்குது பாருங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து போதுமான அளவுக்கு நான் சாப்பிட்டேன், இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி சொல்கிறதுக்கு நமக்கு காரணமாக இருக்கிறது இந்த லெப்டின் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த லெப்டின்கிற ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்றோம், அடுத்து இந்த போதுங்கிற சிக்னல் கொடுக்குற ஹார்மோனோட லெவல் வந்து குறையும் போது நம்ம ரொம்ப நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அதிகப்படியாக வந்து ஃபேட் வந்து ஸ்டோர் ஆகுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருது. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு 3 சிம்பிளான டிப்ஸ். ஃபஸ்ட்டு, டெய்லி நைட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக தூங்குறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ரெண்டாவது, தூங்குறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், குறிப்பாக வந்து மொபைல் ஃபோன், டிவி, கம்ப்யூட்டர் இந்த மாதிரி இதுகளை பார்க்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆழ்ந்த தூக்கம், அதாவது டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான பேராமீட்டராக இருக்குது. மூணாவது, நம்மளுடைய ரூம் வந்து எந்த அளவுக்கு வந்து டார்க்காக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மெலட்டனின் வந்து சீக்கிரமாக சுரக்கும். ஸோ நமக்கு வந்து டீப் ஸ்லீப் கிடைக்கிறதுக்கும் நம்மளுடைய தூக்கம் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கும் இந்த டிப் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, இது ரொம்ப முக்கியமானது, நானும் வந்து இந்த தப்பை வந்து அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அண்ட் non-NEAT. இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் என்ன? நம்ம காலையிலேருந்து ஆஃபீஸ்க்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து நம்ம கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குறோம், மீட்டிங்ஸில் வந்து கால் அட்டன் பண்ணுறோம், இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த உட்காந்துக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புகைப்பிடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன கேடுகள்லாம் ஒரு காலத்தில் வந்துக்கிட்டு இருந்துச்சோ அது வந்து இப்போ புகைப்பிடிக்காதவங்களுக்கும் வருது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வேலையை வந்து உட்காந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம உடம்புல கொழுப்பு சேர்றதுக்கு, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தொப்பையை சுற்றி கொழுப்பு சேர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுலேயும் இந்த லோ NEAT அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, NEAT அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனிசிஸ். அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து கலோரியை பர்ன் பண்ணுது, இது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் இந்த நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம வாக்கிங் பண்ணுறது, லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் வந்து மாடிப்படி ஏறி போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு நாள் பூரா ஆக்டிவாக இருக்குமோ இதை தான் வந்து நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10,000 12,000 ஸ்டெப்ஸுக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ் வந்து டே பேசிஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, நீங்கள் டெய்லி காலையில் 1 hour 1.5 மணி நேரம் நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் அல்லது கார்டியோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலுமே கூட நம்ம உடம்பால் ஃபேட் லாஸ் ப்ராசஸ் வந்து கரெக்டான முறையில் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு செடென்ட்ரியாக இருக்கமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து கொழுப்பை நம்ம வயிற்றை சுற்றி வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நம்ம உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சு ஒரு 10லேருந்து ஒரு 20 செகண்ட் நம்ம வாக்கிங் பண்ணிவிட்டு திருப்பி வந்து நம்மளுடைய வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம ஏதாவது கால்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னா ப்ளூடூத் ஹெட்செட் இந்த மாதிரி எதாவது போட்டுக்கிட்டு நம்ம நடந்துக்கிட்டே வந்து அந்த கால்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணலாம். அடுத்து லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து மாடிப்படி ஏறி அது மூலியமாக நம்மளுடைய ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000லேருந்து 12,000 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வாக்கிங் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த NEAT ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம உடம்புல வந்து ஜாஸ்தியாகும். இது மூலியமாகவே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் லெவல்ஸ் கம்மியாகிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 4வது, இர்ரெகுலர் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு மொத்தமாக சாப்பிடக்கூடிய கலோரிஸை வந்து நம்மளுடைய அளவோட கம்மியாக இருந்தாலும், அதாவது நமக்கு ஃபேட் லாஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலும், நம்ம சாப்பாடை கரெக்டான முறையில் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. லஞ்சில் வந்து லஞ்சே வந்து சேர்த்து சாப்பிட்றது, அல்லது வந்து டின்னரை வந்து ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிட்றது, அதாவது நைட்டு ஒரு 10 மணி 11 மணிக்கு டின்னர் சாப்பிட்ட உடனே அப்படியே தூங்க போயிடுவாங்க. பட் அவங்க ஓவராலாக நாள் ஃபுல்லாக சாப்பிட்றோடைய கலோரிஸ் அளவு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தேவையை விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது அவங்க கலோரி டெஃபிசிட்டாக தான் இருப்பாங்க. ஆனாலும் இப்படி இர்ரெகுலராக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாடி வந்து கலோரியை பர்ன் பண்ணுறதை விட கலோரியை வந்து ஸ்டோர் பண்ணுற ப்ராசஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய சாப்பாடை வந்து டெய்லி ஒரே டயத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு 8 to 9க்குள்ளே சாப்பிட்ருவேன், லஞ்ச் வந்து ஒரு 1 to 2க்குள்ளே சாப்பிட்ருவேன், ஈவினிங் வந்து ஒரு 7 மணிக்குள்ளே என்னுடைய டின்னரை முடிச்சிடுவேன், அதிகபட்சம் வந்து ஒரு 7:30 மணி.
சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு நடுவில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் கேப் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் இந்த டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் லெவல்ஸ் வந்து சரியான முறையில் மெயின்டைன் ஆகும். அது நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 5வது நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ் அண்ட் பாடி டைப். ஒவ்வொருத்தருடைய பாடி டைப் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே நம்மளுடைய பாடி டைப்ஸ் வந்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. எண்டோமார்ஃப், எக்ஸோமார்ஃப் அண்ட் மெசோமார்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த எண்டோமார்ஃப் அப்படிங்கிற பாடி டைப் வந்து நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அதை உடனே வந்து ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்புல வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடும். இது நம்மளுடைய பாடியோட டைப். இது வந்து நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ். இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினச்சி போராடணும் அப்படின்னா நமக்குடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் தான் வந்து ஜாஸ்தி ஆகும். ஆனால் இதுவே நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டான முறையில் இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா இந்த பாடி டைப்பையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஃபேட் பர்னிங் மிஷினாக நம்மளால் சுலபமாக கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை நம்மளோட கம்பேர் பண்ணுறதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட குண்டா ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து வாடா மச்சான் நம்ம 2 பேரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு இதாக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஒரே ஜிம்முக்கு தான் போவோம், ஒரே மாதிரி ஒர்க் அவுட் தான் பண்ணுவோம், ஒரே மாதிரி டயட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் அவங்களோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா டிராஸ்டிக்காக கம்மியாயிரும். பாடியில் வந்து மசில்ஸில் வந்து சீக்கிரமாக பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். சரி, என்னடா நம்ம கூடவே தான் இருந்தான், நம்ம பண்ணுறதான் அவனும் பண்ணுறான், ஆனால் அவன் மட்டும் உடம்பு மட்டும் டக்குன்னு வந்து இப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கம்பேர் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம உடம்புல வந்து கார்டிசால் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராக்ரஸை மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். 2வதாக ஒவ்வொருத்தருடைய பாடி டைப்புக்கும் ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து செட் ஆகும். சிலருக்கு வந்து கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும், சிலருக்கு ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க் அவுட் டைப்பையும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்புக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஒர்க் அவுட்டை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிங்க. அதாவது ஒரே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல. எந்த ஒர்க் அவுட்டுக்கு உங்கள் பாடி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணிவிட்டு மற்ற ஒர்க் அவுட்ஸை வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள். இதோட சேர்ந்து நம்ம ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், ஒரு டயட்ரிஷியன் அல்லது ஒரு ஜிம் கோச், இவங்களுடைய சூப்பர்விஷனில் நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து நம்மளுடைய டயட் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலிமா நம்மளுடைய வெல்னஸ் கோல்ஸையும் நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸையும் நம்ம ரொம்ப சுலபமாக அச்சீவ் பண்ணிட முடியும். 6வது ரீசன் ஹார்மோன் இம்பேலன்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், அதுலேயும் குறிப்பாக தைராய்டு, இன்சுலின், ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்ட்ரோன், இந்த மாதிரி ஹார்மோன்ஸில் வந்து இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுடைய ஃபேட் லாஸ் ப்ராக்ரஸ் வந்து அது ரொம்ப வெகுவாக வந்து இம்பாக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களுடைய தூக்கம் கரெக்டாக இருக்குது, உங்களுடைய ஒர்க் அவுட்டும் கரெக்டாக இருக்குது, அப்படி இருந்தும் உங்களுடைய பாடியில் வந்து வெயிட் லாஸ் கரெக்டாக நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனுடைய பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்களுடைய கன்சல்ட்டிங் மூலியமாக, அவங்களுடைய கைடன்ஸ் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாடிஃபை பண்ணுறது உங்களுடைய வெயிட் லாஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஃபைனலாக 7வது நம்மள நிறைய பேர் பண்ணுற தப்பு, அதுலேயும் குறிப்பாக நான் ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய தப்பு இதுதான். என்னன்னு கேட்டிங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்த்தி ஃபுட்ஸ். நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டை தானே அவாய்ட் பண்ண சொன்னோம், நம்ம வந்து சுகரை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கோம். வடை, பஜ்ஜி, போண்டா, பீஸா, பர்கர், அப்புறம் வந்து இந்த லோ கலரி ஸ்வீட்னர்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இதுதான் நம்ம உடம்புக்கு கெடுதல். ஆனால் பாதாம், பிஸ்தா, முந்திரி, நிலக்கடலை, ஃப்ரூட்ஸ், பேரிச்சம்பழம், தேன், இந்த மாதிரி பொருட்கள்லாம் உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இதுகளையே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. இதுவும் வந்து நம்மளுடைய வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியான டயட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்மண்ட்ஸ் அண்டு பாதாம் இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து நான் ரொம்ப நிறையாவே சாப்பிட ஆரம்பித்தேன். அதனாலேயே வந்து எனக்கு வெயிட் லாஸ் ப்ராக்ரஸ் நடக்கவே இல்லை. ஸோ இந்த தப்பை வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நல்லதாக இருந்தாலும் வந்து ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா அதுவும் வந்து கெட்டதாக மாறிடும். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து போயின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஒரு சின்னதாக என்ன எக்ஸ்ட்ரா 4 பாதாம் சாப்பிட்றதுல என்ன ஆக போகுது, 4 வேர்க்கடலை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறோம். ஆனால் ஒரு 100 கிராம் வேர்க்கடலையில் 600 கலோரி வந்து எனர்ஜி இருக்குது. நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போதோ அல்லது டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோனை பார்த்துக்கிட்டோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். எப்போ அந்த பவுல் காலி ஆகுது அப்படின்னு நமக்கே தெரியாது. ஹெல்த்தியான ஃபுட்டு தானே, சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பவுல் வந்து சாப்பிட்டாலே வந்து நம்ம உடம்புல ஒரு 500லேருந்து ஒரு 1000 கலோரி வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது தான் நம்ம உடம்புல வந்து வெயிட் குறையாமல், அதுலேயும் குறிப்பாக நம்மளுடைய தொப்பை குறையாமல் அளவுக்கு அதிகமாக வந்து கூடிக்கிட்டே போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ என்னதான் நல்ல உணவாக இருந்தாலும், என்னதான் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸாக இருந்தாலும் அதையும் ஒரு அளவோட கரெக்டாக நம்ம மானிட்டர் பண்ணி சாப்பிட்றது தான் நம்மளோட வெயிட் லாஸ் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த 7 விஷயங்களில்
நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன, உங்களுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அல்லது என்னுடைய இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் என்கிட்ட டேரெக்டாகவும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.